பேஜ் நம்பர் என்ன? ஆ பேஜ் நம்பர் 566ஆம் பக்கம். இல்ல 566ஆம் பக்கம். இவரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். ஐநூத்தி சூரத்துல் ஹாக்கா. ஸ்டார்ட்ல இருந்தா ஆ, போன கிளாஸ் எத்தனை பேர்ல வந்துச்சு? போன கிளாஸ் சார் ஆ 7. ஏழா? ஆ. எத்தனை பிள்ளைக்குள்ள ஓத சொல்லி ரெடி ஆயிட்டு வர சொல்லுங்க. என்ன சார்? எத்தனை பிழைக்குள்ளால நீங்க ஓதணும் என்று சொல்லப்பட்டது உங்களுக்கு? 3 பிள்ளைகளால. 3 பிழைக்குள்ளால ஸ்டார்ட் பண்ணுங்க பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة. ما الحاقة. மல்ஹா இல்ல மல்ஹ. ஹட சவுண்ட் எடுத்துக்கணும். மல்ஹ ஹ சவுண்டா? الحاقة. ما الحاقة. فما أدراك ما الحاقة. என்னது நீட்டெல்லாம் குறையுது. எத்தனை كذبت. செகண்ட் நீட்டணும்? ஒரு செகண்ட் அப்படியா? 2 இல்லாட்டி 3 செகண்ட். வெரி குட் வெரி குட். யார் சொன்னது 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டு சொல்லி? 2 எதுல 2 இல்லாட்டி இல்லாட்டி 3 3 செகண்ட்? அளவு. அதுராக்கல் அப்படியா? எதுல 2 அல்லது 3 செகண்ட் இடணும்? இது சார் எந்த இடத்துல 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும்னு சொல்றீங்க? எந்த இடம்? வாமா அப்படியா அல்லது அதுரா அதுலயா? எதுல? சவுண்ட் காணும் ரஹ்மில. நிப்பாட்டுற இடத்துல சார். விலங்கல்ல. நிப்பாட்டுற இடத்துல. இப்ப எடுத்து நீட்டுற நீங்க ஹாக்கா நீட்டீங்களா? நிப்பாட்ட நீட்டணுமே. ஆ ஹா நிப்பாட்ட இடத்துல வந்து இது நல்ல விஷயம். அப்படிதான் ஐயா. ஹா மதுரை அடையாளத்தோட வந்து. நிப்பாட்ட இடத்துல மதுரை அடையாளத்துல வந்து அப்படியா? ஆ நீங்க ஹால அப்ப அப்ப மல்ஹ அப்படிதான் நிப்பாடணும். அப்பதான் ஹா நிப்பாட்ட இடத்துல வந்தீங்கன்னு சொல்லலாம். அல்ஹ மல்ஹ வமா அதுராக மல்ஹ அவ்வளவு ஓதணும். அப்பதான் நிப்பாட்ட இடத்துல வந்து அர்த்தம். விலங்குதா சொல்றது? விலங்குதா சொல்றது? புரியுதா சொல்றது? ஓ, ரஹ்மி, நிப்பாட்ட இடத்துல எப்படி வந்தீங்க இது இருந்தாலும் நீட்டுறதுக்கு? சும்மா ஓகைன்னு ஓதப்படாது. விஷயத்தை தெரிஞ்சு ஓதணும்.
இப்ப நிப்பாட்ட இடத்துல நீட்டியா நிப்பாட்டீங்க அப்படியா? இல்ல. அப்ப சொன்னீங்க இப்ப. அப்ப என்ன விஷயம், என்ன சரியா சொல்லுங்க என்னன்னு சொல்லி. ஆ, ஹார்ட்ட நீட்டுற சார். ஆளு நீட்டுறது. ரெண்டு எத்தனை, இல்லாட்டி ஒரு மூணு செகண்ட் நீட்டுற செகண்ட். அப்படியா? 2 செகண்ட் நீட்டுற அப்படியா? 3 செகண்ட் நீட்டுற அப்படியா? சொல்லுங்க எவ்வளவு நீட்டு. சும்மா நீட்டா ஒரு நாள் ஃபுல்லா நீட்டி கொண்டீங்க அப்படியா? 3 தொடக்கம் 4. 3 தொடக்கம் 4 செகண்ட். அப்ப நீங்க ஓதுன எல்லாம் பெரிய பிள்ளை. நீங்க அப்ப நீட்டவே இல்லையே. ஓதுன சரி எப்படியா நீட்டினா பிள்ளை அப்படியா? ஆ. ஓதுனது சரியா பிள்ளையா முதலாவது? தெரியாது அப்படியா? நீங்க சரியா ஓய்ந்தா நான் போல கேள்வி கேட்டிக்க மாட்டேன் அப்படித்தானே? ஆ. இதுதானே பாத்தீங்களா? அப்பயும் டவுட்ல ஓதுனீங்க. மத்திர அடையாளம் வந்துச்சுதண்டா எத்தனை செகண்ட் நீட்டணும் என்றுதான் இப்ப இருக்கிற கேள்வி. மதுரை அடையாளம் வந்தா 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டி ஓதணும். கேளு. யார் உங்களுக்கு 2 அல்லது 3 செகண்ட் நீட்டலாம் அல்லது 4 செகண்ட் நீட்டலாம் எப்படி ஆப்ஷன் இருந்தது? உங்களுக்கு ஆப்ஷன் தந்தது இதாரு. 2 அல்லது 3க்கு நீட்டுங்கோன்னு சொல்லி. அதுக்கு ஆன்சர் இல்ல. நீங்களா யோசிச்சேன் அப்படியா? ஓ சார். அப்படி சொல்லல பிழையாது. இது வரைக்கும் நீங்க இது ஓதியே இல்லையா? இப்ப புதுசா ஓதுறீங்க அப்படியா? இந்த மத்திர விஷயம் நான் கேட்கிற கேள்வி புதிய விஷயம் அப்படியா? இல்ல. ஆ? அப்ப சொல்றா சரியா சொல்லணுமே ராஹ்மி, நீங்க பிள்ளையா சொல்றீங்களே. அப்படி ஆப்ஷன் ஒன்றே இல்ல. மூணே 3 செகண்ட் தான். அதுக்கு கூட தான். 3 செகண்ட் ரெண்டெல்லாம் வரையில அது. நல்லா விளையாடுங்க. கட்டாயம் நீங்க 3 செகண்ட் நீட்டியே தான் ஆகணும் மத்திர அடையாளத்துல. இது வரைக்கும் நீங்க படிச்சுக்கிற விஷயத்த வச்சு பார்க்குற நேரம். இதுக்கு அப்புறமா நீங்க புதிய விஷயங்கள் படிச்சு வர நேரத்துல வேற விஷயம். விளங்குதா சொல்றது? ரஹ்மி சோமிலியா இருமலண்ணா விடுது ஓ இல்ல சார். அப்படியா? ஆ. ம். எங்களுக்கும் சோமில தான். நாங்களும் மருந்துகளை குடிச்சு கொண்டு சுடு தண்ணியை குடிச்சு கொண்டு தான் நீக்கிற. கிளைமேட் அப்படித்தான் நீக்குது. அப்ப எத்தனை செகண்ட் இடணும் ரஹ்மி? 3 செகண்ட். 3 செகண்ட். 3 விட கூடலாம். நீங்க 4 பிரச்சனை இல்லை. 3 விட குறையப்படாது. நீங்க 2ன்னு சொல்றீங்களே அது பெரிய பிள்ளை. இப்ப சரியா வந்து பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحاقة. ما الحاقة.
وما أدراك ما الحاقة كذبت وما ثمود وعاد أدراك ما بالقارعة الحاقة. كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد புலை فأهلكوا புலை புலை புலை. இதெல்லாம் وأما عاد فأهلكوا برهم பிரிஹின். فالعادية திருப்பி பிரிஹின். போன கிளாஸ்ல விட்டு அதே பேர வந்து திருப்பி பிரிஹின். நீ வீட்டுல ஓதல்ல அவ்வளவுதான். ஏன்னா போன கிளாஸ்ல விட்டு அப்ப அதே பேர திருப்பி வந்துக்குது. பிராக்டிஸ் பண்ணா போன கிளாஸ்ல விட்டு அதே பேர திருப்பி இந்த ஒரே வருஷத்துல 2 பேர வந்துக்குது. எப்படி நான் ஞாபகம் வைக்க பாத்தீங்களா? போன கிளாஸ்ல நீ விட்ட போய் நான் பாடமே வச்சுக்கிறேன். என்ன தெரியாது. இப்ப நீங்க ஓதுன வருஷம் தான் சொல்லலாம். நீங்க ஓதுன வருஷத்துல 2 பேர வந்து இது சரியா ஓதுங்க. திரும்பி பேலையா வேணா மார்க் பண்ணி தருவேன். என்ன பேலன்னு சொல்லி அதுக்கப்புறம் மார்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் முறை உங்களோட ஆப்ஷன் பாப்போம் பேலையை கண்டுபிடிக்கிறீங்களா. عادوا வசனத்தை ஓதுங்க. ஏன்னா தெரியாது. أدهم وأما عاد فأهلكوا برهم صدر عاتية இடையில மூஞ்சி போக இயலாது. பிரிஹின் அல்ல. பிரிஹின் பிரிஹின் என்று ஓதுறீங்க. அப்ப எப்படி சார் வரும் அது சரி. பிரிஹின் அப்படியே வரும். அப்ப இப்ப எழுதுக்கும் தான் வரும். பிரீஹிம் பிரிஹின். அப்ப பிரிஹின் பிரிஹின் 2 மூணு அப்படியா இல்ல அதுதானே பாத்தீங்களா? இப்ப 4 வசனம் முதல்ல 4 பேரை வந்துட்டு என்ன செய்யற ராமி? 4 வசனம் முதல்ல 4 பேர் வருது. வரப்படாது. அதானே தேவை. மிச்ச சிம்பிளான விஷயம். போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டீங்களா? அன்னைக்கே விலங்கல்ல அந்த அண்ணுதான் கேட்டாங்க கேட்கல விலங்கல்ல. ரம்யா மேட் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? என்ன சொன்னீங்க? அன்னைக்கே கேட்டேன் அதுக்கப்புறம் கேட்கல அண்டைக்கு கேட்டீங்க அப்படியா? ஓ கேட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? திருப்பி என்ன பிழை விட்டுறீங்க பிழையெல்லாம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படியா? ஓ அப்போ உங்களோட என்ன காட்டுது? உங்களுக்கு காட்டுற விஷயம் என்னென்றால் நீங்க ஒரு முறை கேட்டு பிராக்டிஸ் பண்ணா போதாது. அது உங்கள்ட்ட இது மறந்து பேத்திடும் என்கிறத உங்களோட காட்டுது. உங்களோட போது விளங்குதா ரம்யா மேட்? ஓ உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க ஒரு முறை கேட்டு வைக்க இயலாது. நீ குறைஞ்சது 2 நாளைக்கு ஒருக்கா சரி, அல்லது ஒவ்வொரு நாளும் சரி ஒரு முறை நீங்க கேட்டு கேட்டுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். அப்பதான் உங்களோட பிழைகள் உங்கள்ட்ட இல்லாமல் போகும். அது உங்களோட நீங்க ஓதி காட்டினது உங்களோட ஓதல் சொல்ற மெசேஜ் அதுதான்.
நீங்க அண்டையை கேட்டுக்கிறீங்க. அதுக்கு பின்னால பெரிய ஒரு காலம் ஒன்று இருந்துட்டு வெக்கேஷன், பெருநாள், கொண்டாட்டம், இப்படி எல்லாம் இருந்ததால என்ன செய்யுது, அந்த அந்த ஓதல் ஸ்டைல மட்டும் மறந்து போயிடுச்சு. எங்கனக்கு உண்ணா செய்யணும், எப்படி நாங்க ஓதணும், எந்த இடத்துல நீட்டணும், எந்த இடத்துல நீட்டக்கூடாது, எந்த இடத்துல சட்டத்தை எடுத்து ஓதணும், இப்படியான பல விஷயங்கள் என்ன செய்யுது உங்கள்கிட்ட இருந்து இப்பதானே நீங்க பழகி கொண்டு வாரீங்க, அதனால மறந்து போகுது. சரியா? நீங்க பழகி கொண்டு வரத்தாலதான் மறக்குது. நீங்க உங்களுக்கு ஓத தெரியும்னா நீங்க கிளாஸ் வர தேவையில்லையே, நீ நிம்மதியா அழகா வீட்டுல இருந்து நீங்க ஓதலாம். உங்களோட ஓதல்ல அந்த பிரச்சனை இருக்கிறதெல்லாம் மறந்து போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், கட்டாயம் மேக்சிமம் ஆக குறைந்தது மினிமம் ஒவ்வொரு நாளும் சரி நீங்க ரெக்கார்டை கேட்டுட்டு நீங்க ஒரு முறை பழகணும். பழகாட்டி மறக்குது உங்களுக்கு. அதை நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். விளங்குதா ரஹ்மி? இன்றைய பாடத்துல ரெக்கார்டை கேளுங்கோ. அதை விட மிக முக்கியம் நீங்க போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டு நீங்க பழகுறது. நீ சொன்ன நீ சொல்றீங்களே இப்ப 5 பிழைக்குள்ளாலேயோ 4 பிழைக்குள்ளாலேயோ ரெடி ஆயிட்டு வரணும் என்று சொன்னேன்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துக்கு வரணுமே. ரஹ்மி, மூச்சு கஷ்டங்கள் கொண்டு வரத்தங்க லீக்கியம் தான். இப்ப எங்களுக்கு கொண்டு வரத்தான் தான். அதுக்காக வேண்டி நாங்க பிழையா ஓதுறா, உன்னா செய்யாம விட்டு போறதா, நீட்டாம விட்டு ஓதுறதா, ரெண்டாவது பிள்ளையா? அதைத்தான் நீங்க பார்க்கணும். எனக்கு அடுத்த வகுப்புக்கு சரி பிழையில்லாம ரேட் வரணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.